பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers. 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 7ஆம் நாள் தியானமாக விண்ணப்ப ஜெபம் அல்லது மன்றாட்டு ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். ஆங்கிலத்தில் பிரேயர் ஆஃப் சப்ளிகேஷன் ஆர் பெட்டிஷன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது முறையிடுதல், அன்றாடுதல், வேண்டுகோள், பிரார்த்தனை, வருந்தி வேண்டிக் கொள்ளுதல் என்று பொருள். இந்த தலைப்பை பார்த்தவுடன் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், அதென்ன ஜெபம், விண்ணப்பம், மன்றாட்டு எல்லாம் ஒன்றுதானே என்று. சங்கீதம் 86:6 சொல்கிறது, கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். இங்கே தாவீது சொல்கிறார், என் ஜெபத்திற்கு செவி கொடும், என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் என்று. இங்கே ஜெபம் மற்றும் விண்ணப்பம் தனித்தனி வார்த்தைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஜெப நேரம் என்பது நம்முடைய துதி, ஆராதனை, ஸ்தோத்திரம், பாவ அறிக்கை இவைகளை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பொதுவான சொல். அதில் முக்கியமான ஒரு பகுதிதான் நாம் தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பது. விண்ணப்ப ஜெபம் என்பது தேவனிடம் நம்முடைய தேவைகளை, வேண்டுதல்களை, துக்கங்களை, நம்முடைய மனபாரங்களை, கவலைகளை, கண்ணீர்களை, வலிகளை, வேதனைகளை, குழப்பங்களை, நம்முடைய பயங்களை, பாடுகளை, மேலும் நம் மனதில் உள்ள எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சொல்லி ஜெபிக்கும் ஒரு செயலாகும். விண்ணப்ப ஜெபம் என்று சொல்லும் போது நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை தேவனிடத்தில் சொல்வது, மற்றவர்களுக்கான விண்ணப்பங்களை தேவனிடத்தில் சொல்லி ஜெபிப்பது, தேசத்துக்காக, நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக, தேசத்தின் சேமத்திற்காக, ரட்சிப்பிற்காக, எழுப்புதலுக்காக என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் இந்த விண்ணப்ப ஜெபம் மிக முக்கியம்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் நம் மனதிலேயே வைத்துக் கொள்ளும் போது நாம் கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், என்ன செய்வது என்று தெரியாமல் மனம் குழம்பி சோர்வுக்குள் தள்ளப்படுகிறோம். இப்படி நாம் சோர்வுக்குள்ளாகிறதை விட எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சொல்லி மன்றாடும் போது உங்கள் மனதில் இருக்கின்ற பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்ததை போல இருக்கும். ஒரு இனம் புரியாத தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ளும். இந்த விண்ணப்ப ஜெபத்தின் மூலம் நாம் தேவனிடம் நெருங்கி தேவனிடத்தில் நம் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி அவருடைய கிருபையையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தேவைகளை தேவனிடம் சொல்லி அதை அவர் கரத்தில் ஒப்படைக்கும் போது அவர் பார்த்து கொள்வார் என்ற தைரியத்துடன் நம்முடைய கவலைகள் நீங்கி நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கின்றது. தேவன் பார்த்து கொள்வார் என்பதால் நமக்கு ஒரு நம்பிக்கையும் உண்டாகிறது. சரி, நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நம்முடைய விண்ணப்பம் தேவனுக்கு பிரியமானதாகவும் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் வெளிப்படையாகவும் அதே நேரத்தில் தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டதாகவும், மேலும் தேவன் அவருடைய சித்தத்தின்படி நன்மையானவைகளை நமக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடும் செய்யப்பட வேண்டும். நாம் நினைப்பதையெல்லாம் தேவன் தருவார் என்று நினைத்து தேவ சித்தம் இல்லாததையும் நம் சுய இச்சைகளை நிறைவேற்றுகின்ற காரியங்களையும் தேவன் தருவார் என்று நினைத்து நாம் விண்ணப்பம் செய்யவே கூடாது. ஒரு அருமையான வாசகம் உண்டு. I asked for strength and God gave me difficulties to make me strong. I asked for wisdom and God gave me problems to solve.
I asked for courage, and God gave me dangers to overcome. I asked for love, and God gave me troubled people to help. My prayers were answered. நான் தேவனிடத்தில் பலத்தை கேட்டேன். தேவன் என்னை பலசாலியாக மாற்ற எனக்கு சிரமங்களை கொடுத்தார். நான் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டேன். தேவன் எனக்கு ஞானத்திற்கு பதிலாக பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை கொடுத்தார். நான் தேவனிடத்தில் தைரியத்தை கேட்டேன். தேவன் எனக்குள் தைரியத்தை உருவாக்க ஆபத்தான சூழ்நிலைகளை கடந்து வரும்படி செய்தார். நான் தேவனிடத்தில் அன்பை கேட்டேன். தேவன் எனக்கு உதவ கஷ்டப்படுகிற மக்களை கொடுத்தார். நான் கேட்டதை தேவன் அப்படியே தரவில்லைதான். ஆனாலும் என் ஜெபங்கள் பதிலளிக்கப்பட்டன. எப்படி என்றால், நான் கேட்டதை விட தேவன் எனக்கு எது தேவையோ அதை எனக்கு கொடுத்தார் என்று அந்த வாசகத்தில் அருமையாய் எழுதப்பட்டிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நாம் கேட்கிறதை விட நமக்கு எது தேவையோ, எது நல்லதோ, எது சிறந்ததோ அதைத்தான் தருவார். இதைதான் வேதம் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது. ஏசாயா 55:8, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆம், தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கின்ற நினைவுகள் மிகவும் பெரியது. அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற திட்டங்களும் வழிகளும் மிகவும் உயர்ந்தவைகளாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய விண்ணப்பம் அவர் பார்வைக்கு உகந்ததாக இருந்தால் நாம் கேட்டதை விட இரட்டிப்பாய் நமக்கு தர அவர் வல்லவராயிருக்கின்றார். வேதத்தில் பார்த்தோமானால், சாலமோன் ராஜா ஞானத்திற்காக ஜெபித்த போது அது தேவனுடைய பார்வையில் உகந்ததாய் இருந்ததால் தேவன் அவர் கேட்ட ஞானத்தை தந்தது மட்டுமல்லாமல் அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சேர்த்து தந்தார். அன்னால் ஒரு பிள்ளைக்காக பொருத்தனையோடு பண்ணிய விண்ணப்பம் தேவனுடைய பார்வையில் உகந்ததாய் இருந்ததால் தேவன் அவள் கேட்ட சாதாரண பிள்ளைக்கு பதிலாக ஒரு தீர்க்கதரிசியையே பிள்ளையாக கொடுத்தது மாத்திரமல்ல, அவள் நினைத்து பார்க்காத விதத்தில் இன்னும் 5 பிள்ளைகளை கொடுத்தார். எசேக்கியா ராஜா சுகத்திற்காக ஜெபித்தார். அவர் விண்ணப்பம் தேவனுடைய பார்வையில் உகந்ததாய் இருந்ததால் தேவன் அவர் கேட்ட சுகத்தை தந்தது மட்டுமல்லாமல் ஆயுசு நாட்களையும் சேர்த்து தந்தார். சங்கீதம் 28:6 சொல்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். தாவீது ராஜா எழுதிய பல சங்கீதங்களின் முன்னுரையிலே தாவீதின் சங்கீதம் என்று அடைப்பு குறிக்குள் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக 17ஆம் சங்கீதம், 86ஆம் சங்கீதம், 142ஆம் சங்கீதத்தை பாருங்கள். இதுவும் அல்லாமல் அவர் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கின்றார். சில வேதனையான சூழ்நிலையிலும் நொறுங்கி போன சூழ்நிலையிலும் ராஜாவாகிய சவுலால் துரத்தப்பட்டு காடுகளிலும் குன்றுகளிலும் ஒளிந்திருந்த சூழ்நிலையிலும் கூட அவர் ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலளித்திருக்கின்றார். என்னாகமம் 11:2 மோசே விண்ணப்பம் பண்ணினார். உடனே அவருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. 1 சாமுவேல் 12:18 சொல்கிறது, சாமுவேல் மலைக்காக விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார். யோனா 2:1 சொல்கிறது, யோனா மீனின் வயிற்றிலிருந்து விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டார் என்று. இவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதிலளித்தவர் உங்கள் விண்ணப்பங்களுக்கும் நிச்சயம் பதில் கொடுப்பார். நான் ஒன்று சொல்கிறேன், செய்து பாருங்கள். உங்களுடைய டைரியில் இந்த தேதியில் இந்த விண்ணப்பத்தை நான் ஏறெடுத்தேன், இந்த தேதியில் கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தார் என்று எழுதி வையுங்கள். பாருங்கள், கொஞ்ச நாட்களிலேயே நீங்கள் பார்ப்பீர்கள், உங்கள் டைரி முழுவதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று நீங்கள் எழுதி முடித்திருப்பீர்கள். 1 ராஜாக்கள் 9:3 சொல்கிறது, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். வாலிபனாயிருந்த சாலமோன் கர்த்தர் மேல் அளவற்ற அன்பு வைத்து அவருக்கு மாபெரும் ஆலயத்தை கட்டினார். அதை பிரதிஷ்டை செய்யும் போது அவர் செய்த நீண்ட ஜெபத்தை 1 ராஜாக்கள் 8:22 முதல் 53 வரையிலும் வாசிக்கலாம். அது ஒரு எளிமையான ஜெபம், கருத்தான ஜெபம். சரி, இந்த சாலமோனின் விண்ணப்பம் என்ன? தேவனே, யார் யார் உடைந்த உள்ளத்துடன் இந்த ஆலயத்திற்கு வந்து கண்ணீரோடு உம்மை நோக்கி கதறி ஜெபிக்கிறார்களோ, அந்த ஜெபத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கட்டும். ஒருவேளை தூர தேசத்திலிருந்து இந்த ஆலயம் இருக்கும் திசையை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் செய்தாலும் கூட நீர் அந்த விண்ணப்பத்தை கேட்க வேண்டும். ஒருவேளை ஒரு பாவி ஜெபிக்கலாம், பின்மாற்றக்காரன் ஜெபிக்கலாம், பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட ஏழை எளியோர் ஜெபிக்கலாம், எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்ட ஒருவன் ஜெபிக்கலாம், மழையில்லாத நேரங்களில் அல்லது வாதை நோய் தாக்கிய நேரங்களில் ஜெபிக்கலாம். யார் ஜெபித்தாலும் நீர் கேட்க வேண்டும், பதில் கொடுக்க வேண்டும் என்று சாலமோன் விண்ணப்பம் செய்தார். சாலமோனின் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தர் அப்படியே அங்கீகரித்தார். சாலமோனுக்கு எத்தனை மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் இல்லையா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மனமுடைந்து அழுது ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு பதிலளிப்பார். உங்களுடைய கண்ணீரை புறக்கணித்து விட்டு ஒருபோதும் அவர் கடந்து செல்லுகிறவர் அல்ல. உங்கள் கண்ணீர் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. நிச்சயமாகவே அவர் மனதுருகி ஒரு அற்புதத்தை செய்வார். திருமணமாகி இத்தனை ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா? அன்னாளை போல ஒரு பொருத்தனை செய்து ஜெபியுங்கள். அன்னாளுடைய பொருத்தனையை கேட்டு கர்த்தர் சாமுவேலை தந்ததோடு இன்னும் 5 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார் அல்லவா? ஆம், நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நீண்ட நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஜெபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. இப்படியே என் வாழ்க்கை இருந்து விடுமா என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்களா? யாக்கோபை போல போராடி ஜெபியுங்கள். வெறும் கையாய் வாழ்க்கையை ஆரம்பித்த அவரை 2 பரிவாரங்களை உடையவனாகும்படி ஆசீர்வதித்தார். ஆபத்து வேலையா? சங்கீதம் 50:15 பிடித்து கொண்டு ஜெபியுங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு படித்த பாடங்கள் மறந்து போகிறதா? குடும்பத்தை எப்படி நடத்துவது என்ற ஞானம் இல்லையா? சாலமோனை போல ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேளுங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, இத்தனை வாக்கு தத்தங்களை கொடுத்து அவைகளை உத்தமமாய் நிறைவேற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கையில் நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் அவசியமில்லாமல் புலம்ப வேண்டும்? சகரியா 12:10 சொல்கிறது, நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். எனக்கு அன்பானவர்களே, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றப் போகின்றார். அப்பொழுது நம்மால் ஊக்கமாக ஜெபிக்க முடியும். பல மணி நேரங்கள் தேவ சந்நிதானத்தில் இருதயத்தை ஊற்றி மன்றாட முடியும். உள்ளம் நொறுங்கி கண்ணீரோடு விண்ணப்பம் செய்ய முடியும். ஆனால் திடீரென்று ஜெபித்தால் பல வேளைகளில் நம்மால் ஊக்கமாக ஜெபிக்க முடியாது. ஏனோ தானோ என்று ஜெபிக்கச் சென்றால் நம்முடைய சிந்தனைகள் சிதறும், மனம் ஒரு நிலையில் இருக்காது, நமக்கு தூக்கமும் கொட்டாவியும் தான் வரும். நீங்கள் ஜெபிக்க செல்வதற்கு முன்னால் ஜெப பாரங்களை நம்முடைய நரம்புகளில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஜெப விண்ணப்பங்களை நாம் தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். ஜெப அறைக்குள் நுழையும் முன்
ஒரு ஊக்கத்தோடும் விடாப்பிடியோடும் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க முடியும். ஒரு மல்யுத்த சண்டையில் கலந்து கொள்ளும் முன் அந்த வீரன் தன்னை முழுவதுமாக ஆயத்தப்படுத்திக் கொள்வான். அதன் பின்புதான் குத்து சண்டையில் முழு பலத்தோடு இறங்குவான். அப்பொழுதுதான் அவனால் ஜெயிக்கவும் முடியும். அதுபோலத்தான் ஜெபக்களத்தில் இறங்கி உங்கள் இருதயத்தை ஊற்றும் முன்னால் உங்களை அந்த ஜெப நேரத்திற்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணமாக, குழந்தை இல்லாத அன்னாள் அன்று ஜெபிக்க சென்றதை நினைத்து கொள்ளுங்கள். அவள் ஆலயத்தை நோக்கி செல்வதற்கு முன்னால் அவள் எவ்வளவு பாரத்தோடு சென்றிருப்பாள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஐயோ, எனக்கு குழந்தை இல்லையே, என் வாழ்க்கை வெறுமையாயிருக்கிறதே, என்னை அம்மா என்று அழைத்து மழலை மொழி பேசும் எனக்கு பிள்ளை செல்வம் இல்லையே, என் சக்கலத்தி என்னை மலடி என்றும் ராசி இல்லாதவள் என்றும் பிள்ளையற்றவள் என்றும் என்னை பரியாசம் செய்கிறாளே, நான் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் என் கவலைகளை எல்லாம் இறக்கி வைக்கப் போகிறேன். அவர் எனக்கு பதில் கொடுக்கும் வரைக்கும் நான் அவரை விடவே போவதில்லை. நான் எவ்வளவு காலம் இப்படி அவமான சின்னமாயிருப்பது? இன்றைக்கு நான் கர்த்தரிடம் போராடி மேற்கொள்ள போகிறேன். என் கணவருடைய ஆறுதல் மொழியை பார்க்கிலும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகின்ற அந்த அற்புதம்தான் எனக்கு முக்கியமானது என்று சொல்லி அன்னாள் தன் உள்ளத்தில் ஒரு ஜெப வெறியை ஏற்றி இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். யுத்தத்திற்கு செல்லும் முன் வீரர்கள் வீரத்தை உள்ளத்தில் ஏற்றுவதைப் போல ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொள்ளும் முன் போதை பொருளை குதிரையின் நரம்புகளில் ஏற்றுவதைப் போல அவள் தன் உள்ளத்தை ஜெப ஆவியினால் நிரப்பி இருந்திருக்க வேண்டும். அந்த வைராக்கியத்தோடுதான் அவள் கால்கள் கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி தீவிரமாய் சென்றிருக்கும். அங்கே அவள் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள். மடை திறந்ததும் வெள்ளம் எப்படி பீரிட்டு வெளியே வருமோ அதுபோல அவள் உள்ளத்திலிருந்து ஜெபம் பீரிட்டு வெளியே வந்தது. அவள் போய் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று 1 சாமுவேல் 1:10 சொல்கிறது. ஜெபத்தின் முடிவில் அவள் ஏலியிடம் சொன்ன வார்த்தைகள் இதுதான்: நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்றாள். என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆம், மிகவும் வல்லமையான ஜெபம் ஒன்று உண்டானால் அது தேவ சமூகத்தில் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி ஜெபிக்கும் ஜெபமே ஆகும். சாதாரண நிலையில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபிப்பதை விட நறுங்குண்ட இருதயத்தோடு உள்ளத்தை ஊற்றி அரை மணி நேரம் ஜெபிக்கும் ஜெபமே மேன்மையான பலனை தரும். கடைசியாக 1 சாமுவேல் 12:23 சொல்கிறது: நான் விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் எதையோ பாவம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, நாம் விண்ணப்பம் செய்யாதிருப்பதே பாவமாம். ஜான் வெஸ்லி என்ற பக்தனும் ஊழியக்காரருமானவர் ஜெபத்தினால் ஐரோப்பா கண்டத்தில் பல நாடுகளை அசைத்தார். அவர் தன் வாழ்க்கையில் 3,50,000 மைல் தூரங்களை குதிரையில் பயணம் செய்து பிரசங்கித்திருக்கிறாராம். அவர் ஏறக்குறைய 44,000 பிரசங்கங்களை செய்திருக்கிறாராம். அவ்வளவு பிரயாணப்பட்ட போதிலும், அவ்வளவு ஊழியம் செய்த போதிலும் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 2 மணி நேரம் ஆவியிலே நிறைந்து ஜெபிப்பது அவருடைய வழக்கமாம். அவர் இப்படியாய் சொல்லியிருக்கிறார்: நமக்கு சபைகள் தேவை, ஆத்துமாக்கள் தேவை, ஊழியர்கள் தேவை, சபைக்கான இடங்கள் தேவை. ஆனால் இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாக தேவையானது ஜெபம்தான். நாம் தினந்தோறும் எதை செய்கிறோமோ செய்யவில்லையோ, ஆனால் ஜெபம் செய்வது மிகவும் அவசியம். ஜெபம் பண்ணுவதில் நாம் பயிற்சி பெற வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் ஒரு நேரத்தை அதற்கென்று நியமித்து அன்று நிச்சயமாக ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தீர்மானம் எடுக்கிறதால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஒரே நாளில் 2 மணி நேரம் ஜெபித்துவிட்டு பின் 1 வாரத்திற்கு ஜெபிக்காமல் இருப்பதும் தவறுதான். கொஞ்சம் கொஞ்சமாக
கொஞ்ச நேரமாக நாம் முதலில் ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளாக அதை அதிகமாக்குவோம். இது உடற்பயிற்சி செய்ய நாம் எப்படி கொஞ்சமாக ஆரம்பித்த பின் அதிகமாக்குகிறோமோ அதை போலத்தான் படிப்படியாக உயர்த்தும் போது நாம் கடைசியில் இவ்வளவு நேரமா ஜெபித்திருக்கிறோம் என்று நாமே ஆச்சரியப்படும் அளவிற்கு நம் ஜெப வாழ்வு உயர்ந்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனக்கன்பான தேவ பிள்ளையே, தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டிய காரியங்களை தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருங்கள். நீங்கள் ஜெபிப்பதால் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததியும் உங்கள் சபையும் உங்கள் தேசமும் சமாதானமாய் இருக்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 40 நாட்கள் 40 ஜெபங்கள் இந்த தலைப்பிலே பேசிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒன்றும் மிஸ் பண்ணாம கேளுங்க. கட்டாயம் உங்கள் தனிப்பட்ட விதத்திலும் ஆவிக்குரிய ரீதியிலே அது பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையை நம் அன்பு சகோதரி பேசினார்கள். விண்ணப்பத்தின் ஜெபம். நாம் ஜெபம் செய்யும் போது நாம் யாரிடத்தில் ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், எவ்வாறாக ஜெபிக்கிறோம் என்பதை என்று யோசித்து ஜெபிப்பது நல்லது. மார்க் 11:24 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொண்டீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஜெபிக்கும் போது எந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்து நாம் ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்திற்கு கட்டாயம் பதில் வரும் என்று நம்பி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்குரிதான பலனை, பதிலை, நன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சரி, ஜெபம்னா என்ன தெரியுமா? நாம் தேவனோடு பேசுகிறதும் தேவன் நம்மோடு பேசுகிறது தான் ஜெபம். குறிப்பாக ஒரு நபரோடு நம்ம எவ்வளவு அதிகமாக நம்ம பேசுறோமோ அந்த நபருடைய கேரக்டர் நமக்கு புரியும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று நம்ம புரிந்து கொள்வோம், அவர்களுக்கு என்ன பிடிக்காது என்பதை நம்ம அறிந்து கொள்வோம். அதே போல நாம் தேவனோடு பேச பேச 2 காரியங்கள் நடக்கும். ஒன்று, தேவன் நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்று அவர் புரிந்து கொள்வார். 2வது, தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று தேவனுடைய காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம். ஆபிரகாம் தேவனை நன்கு புரிந்து கொண்டபடினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிற காரியத்தை ஆபிரகாம் இடத்தில் மறைப்பேனோ. ஆபிரகாம் தேவனுடைய நண்பராக மாறினார். Abraham became a friend of God. ஒரு சிநேகிதன் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டோம் இல்லையா? அப்படிதான் உங்களுடைய நட்பு, ஐக்கியம், ஃபெலோஷிப் இருந்தது. என் அன்பானவர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, ஜெபத்திற்கு, விண்ணப்பம் செய்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதை நான் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், தம்மை தேடி வந்த மக்களுடைய கண்ணீரை துடைத்தார். ஆனா ஒரு நாள் வந்தது, அகோர மரணத்தை, சிலுவின் பாடுகள் ஊடாக செல்ல வேண்டியதாக இருந்தது. ராவ் முழுதும் அடிக்கப்பட்டார், அவரோட மயிர் இழுக்கப்பட்டது, அவர் முகத்தில் காரியம் விழுந்தார்கள், சாட்டையால் அடைத்தார்கள், வேதனை ஊடாக அவர் சென்றார். ஆனால் வாய் திறக்காத ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகள் ஊடாக சென்ற அந்த வேதனை, அந்த கஷ்டங்கள் ஒரு வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. கொல்கதா மலை மேல் ஏறி அந்த பார சிலுவை தூக்கி கொண்டு திரும்பல கொல்கதா மலையிலே அவரை சிலுவையிலே அறிந்தார்கள். இந்த ஜனங்களை நேசித்தார். அதே ஜனங்கள் சிலுவையிலே அறியும் என்று சொன்னபோது உள்ளம் உடைந்து போனது. இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது 7 பொன்னான வார்த்தைகள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது சொன்னார். அதிலும் முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னென்றது அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். விண்ணப்பம் செய்தார். அவர்கள் தெரிந்துதான் செய்கிறார்கள் என்று அறிந்திருந்தும் அவர்களுக்காக பரிந்து பேசினார். ஆமன்பானவர்களே,
நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபத்திற்கு விண்ணப்பம் செய்கிறதுக்கு துன்பமான வேளையிலும் நம்ம விண்ணப்பம் செய்கிற மக்களாய் இருப்போம். துன்பமான வேளையிலும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிற மக்களாயிருக்கும். விண்ணப்பத்தை சந்தேகப்படாம பொறுமையோடு காத்திருப்போம். நாம் செய்த பிரார்த்தனைக்கு நம்முடைய விசுவாசத்தின்படியே ஒரு அற்புதம் நடப்பது நிச்சயம். நாம் ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. விண்ணப்பம் ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்று குறித்து அழகாக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளிலே விண்ணப்பம் செய்கிற ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பத்தை, ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பை, ஒவ்வொருத்தருடைய கேள்விகளை, ஒவ்வொருத்தருடைய கண்ணீரை அறிந்திருக்கிறீரப்பா. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறேன் என்று நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வான். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று உடைய வார்த்தை சொல்கிறது அல்லவா? வெட்கத்துக்கு ஈடாக இரட்டத்தனியான நன்மை வரும். நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி நான் உனக்கு கட்டிடுவேன் என்று சொல்லீரப்பா. அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே, அவர்கள் எதிர்பார்த்தபடியே, அவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை, மேன்மைகளை நீ தந்து அவர் உள்ளத்தை மகிழ செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எதிர்பார்த்த சுகத்தை தாங்க, எதிர்பார்த்த விடுதலை தாங்க, எதிர்பார்த்த தேவைகளை சந்திங்க. படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து சிறந்த மதிப்பெண்களை எடுக்க கிருபை தாங்க. ஒவ்வொருத்தருடைய பொருளாதார பிரச்சனைகளை மாற்றி போடுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தாங்க. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை தாங்க. திருமணம் ஆகியும் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை தாங்க அப்பா. அந்நாளை போல ஒரு தீர்க்கதரிசிக்கு தாயாக இருக்கும்படி அவருடைய வாழ்க்கையை மாற்றி போகிறேன். அநேகருக்கும் முன்மாதிரியாக வைக்கப் போகிறேன், சாட்சியாக வைக்கப் போகிறேன். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, அன்பானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.